நாம் கடந்து வருகிற நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்களுடைய கசப்பான வலி நிறைந்த வேதனை நிறைந்த பழைய காரியங்களை அவர்கள் மறக்க முடியாமல் இன்னைக்கு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தால் கூட பழையதையே நினச்சி அவங்க பேசுகிறது எல்லாமே பழையதையே கம்பேர் பண்ணி நான் அப்போ அப்படி இருந்தேன், அதனால் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருந்துச்சு, அதனால் இப்போவுமே என்னால் மனிதர்களை நம்ப முடியல, அவங்களோட என்னால் கெட்டலான் பண்ண முடியல அப்படின்னு பேசுகிறத பார்க்க முடிகிறது. லூக்கா 5:36 ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான், இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும், புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஸோ எப்படி ஒரு கண் தெரியாத குருடனை ஆண்டவர் சுகமாக்கின உடனே அவன் என்ன பண்ணினான், தன் மேல் இருந்த வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு அவருக்கு பின்னாடி ஓடி வந்தான். அதே போல் அந்த பழைய வஸ்திரத்தோடையே பழைய காரியங்களையே பழம்பஞ்சாங்கத்தையே பேசிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு தேவன் நமக்காக கொடுத்த புதிய வாழ்க்கையை நோக்கி ஒரு உத்வேகத்தோடு நம்ம ஓடணும். என்றைக்குமே பழைய பிரச்சனைகளே நினச்சி சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய கம்பேரிசன் இன்றைக்கி இருக்கிற மனிதர்களுடைய மனநிலைமை அந்த பழைய ஏமாற்றப்பட்ட மனநிலைமையே ஒத்து பார்த்து கொண்டிருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவே முடியாது. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பெயின்ஃபுல் பாஸ்ட் உண்டு. ஆனால் அதை நம்ம கடந்து வந்த பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அதை அறியீர்களான்னு கேட்டிருக்கிறாரு. அப்போ புதிய காரியத்தை நோக்கி நம்ம போகும்பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு மனிதர்களையும் நேசித்து சிநேகித்து அவர்களோடு கூட இசைந்து நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பழசையே பேசிகிட்டு இருந்தோம்னு சொன்னால் பழைய திங்ஸ் அடிப்படையிலே நம்ம சிந்தித்து கொண்டிருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையின் அத்தியாயத்தை கிழித்து போட வாய்ப்பு உண்டு. ஸோ இதில் நம்ம பார்க்குற மாதிரி புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஸோ இன்றைக்கி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரர்களே, நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி பெயின்ஃபுல் பாஸ்ட் இருக்குமானால் ஜஸ்ட் லீவ் இட். இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்த ரொம்ப கிரேஸ்ஃபுல்லான பியூட்டிஃபுல்லான லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ கற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மை மற்றவர்களோடு கூட சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ அழைத்திருக்கிறார். என்னை நீ நேசிப்பது போல பிறனை நேசின்னு சொல்லியிருக்கிறாரு.